இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் உருமாற்று பெருவிழா உருமாறு நிறம் மாறாதே என்று நம்மை சந்திக்க வார்த்தை அழைக்கிறது. ஆம், நீங்களும் நானும் நிலைத்திருக்க தனது வாழ்விலே உருமாற்றத்தை ஏறெடுத்து நம்மில் மனமாற்றத்தை கொண்டு வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் பாடுபட்டு உழைத்து சிலுவை என்ற மரத்திலே நம் பாவங்களை சுமந்து நம் அனைவரையும் மனமாற்றத்திற்கு அழைத்தார். ஆனால் மனமாற்றத்தை மறந்து இன்று நிறம் மாறும் கொடிய மிருகங்களாக உருவாகி கொண்டிருக்கிற நம்மை மீண்டும் உருமாற்று பெறுகளா, உருமாறு நிறம் மாறாதே என்று மீண்டும் அழைப்பு விடுக்கின்றார். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நமது தாயாந்திர அவை நமது ஆண்டவரின் உருமாற்று விழாவை சிறப்பிக்கின்றது. நமது ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டுள்ளார் என்பதை தெளிவுற படம் பிடித்து காட்ட இவ்விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. கடவுள் தன்மையில் விளங்கியவர் அதை பற்றி கொண்டில்லாமல் மனித உருவெடுத்து அடிமையின் கோலத்தை ஏற்றுக்கொண்டது மனித குலத்தின் மீது கொண்ட அன்பிற்காகவே என்பதை தெளிவுபடுத்துகிறது. பாவத்தின் பிடியில் பரிதவிக்கும் நம்மை பரிசுத்தமாக அவர் செய்துள்ள தியாகத்தை நமக்கு இவ்விழா நினைவூட்டுகிறது. தானே படைப்பு நிறைவு, திருச்சட்டம் மற்றும் இறைவாக்குகளின் நிறைவு நானே என்று தனது மாட்சிமை நிறைந்த மறு உருவில் தெளிவுபடுத்துகின்றார். உனக்காக மகிமையும் மகத்துவம் மிக்க கடவுள் தன்னையே விட்டு உன்னை தேடி வந்தேனே, என்னில் விசுவாசம் கொண்டு என்னை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என்பது தான் அவர் இன்று நம்மிடம் கேட்கும் கேள்வி. உருமாறிய நான் உன்னில் மனமாற்றத்தை வித்திட விரும்பினேன், மனமாற்றம் இல்லாமல் இன்று நிறம் மாறி கொண்டிருக்கிறாயே என்று நம்மை சிந்திக்க அழைக்கிறார். பல வேளைகளில் நாம் துன்பங்களினால் தோண்டு போகிறோம், மனவேதனைகளினால் உழந்து போகிறோம். என்ன செய்வதென்றே தெரியவில்லை, ஏன் இறைவா எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று கேட்டு நமது நம்பிக்கையில் அலைக்கழிக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் இறையேசு நம்மை பார்த்து கூறுகிறார், உனக்காக கடவுள் தன்மையிலிருந்து மனிதன் தன்மைக்கு மட்டும் நான் உருமாறவில்லை, அத்தோடு அப்பரச வடிவிலே நற்கருணையாக உருமாறி உன்னோடு உறவாடுகிறேன். என்னில் நம்பிக்கை கொண்டு உன் சுமைகளை என் மீது சுமத்திவிடு, உன் சுமைகளை சுகமானவை என்பதை உனக்கு புரியும். வீணையில் படும் விரல்கள் அதற்கு வழி உண்டாவதற்கன்று, மாறாக இனிய இசையை உருவாக்கவே. ஒளிப்படும் கற்கள் உடைந்து போவதில்லை, மாறாக சிற்பமாக பிறப்பெடுக்கிறது. எனவே நம்பிக்கையோடு விடை தேடு, வாழ்வின் அர்த்தங்களை புரிந்து கொள்வாய் என்று இவ்விழா உருமாற்ற விழா நம்மில் தெளிவினை தருகிறது. அன்புள்ளம் கொண்டவர்களே, ஆண்டவரின் தோற்றமாற்றம் இறைமகன் இயேசு இறை தந்தையின் திருமுன் அடைய இருக்கின்ற மாட்சியின் ஒரு அடையாளமாக அமைகிறது. இத்தகைய உருமாற்றம் நமக்கும் காத்து கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர் என்பதை இறைவன் நமக்கு தெளிவுரையாக தருகிறார். ஆம், நாம் எவ்வளவு தான் நம்பிக்கையிலே வளர்ந்திருந்தாலும் சில நேரங்களில் காற்றில் அலைக்கழிக்கப்படும் திரிகளாய் திட்டுகிறோம், திண்டாடுகிறோம். பார்த்து பதட்டப்பட்டு, அதாவது பார்த்து பதப்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைக்கப்படும் நல்ல விதைகளோடு களைகளும் வளர்வது இயற்கைதானே. ஆனால் அக்களைகள் களையப்பட்டு வளர்ந்து வரும் நல்ல விதைகளுக்கு உரமிட வேண்டும். அப்போது தான் அதன் பலனை நாம் முழுமையாக பெற முடியும். தனது வித்தியாசமான பிறப்பால், தனது வாழ்க்கை முறையினாலும் சொல்லாலும் செயலாலும் நானே நீங்கள் எதிர்பார்த்திருந்த மெசியா என்பதை அறிவுறுத்துகிறார். ஆனால் அவரை பின்பற்றிய சீடர்கள் எண்ணங்களிலே எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இன்று நம்மிடம் இத்தகைய எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டு தானே இருக்கிறது. மெசியா துன்பங்களை ஏற்கக்கூடாது
என்பது பேதுருவின் எதிர்பார்ப்பு. அவரது ஆட்சியுரிமையில் அமைச்சர்களாக வேண்டும் என்பது யாக்கோபு, யோவான் ஆகியோரின் எதிர்பார்ப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்து தனது உருமாற்றத்தின் மூலம் அவர்களது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்ல விதைகளுக்கிடையே விளைந்து நிற்கும் களைகள் என்பதை உணர்ந்திருந்தார். தனது உருமாற்றத்தின் மூலம் அவர்களின் உள்ளங்களை உழுது களைகளை அகற்றுகின்றார். நம்பிக்கை விதையானது ஆழமாக வேர்விட வழி செய்கின்றார். அதன் பலனை தனது உயிர்ப்புக்கு பிறகு அறுவடை செய்கின்றார். தனது மன்னக வாழ்வில் மனிதனோடு எப்படியெல்லாமோ உறவாடி இறைமக்கள் ஒரே ஒரு முறைதான் தனது இறைத்தன்மை வெளிப்படுத்தி துன்பங்களை ஏற்பதால் மனிதன் பெறப்போகும் மாட்சிமைக்கு உத்தரவாதம் அடைகிறார். இதிலிருந்தே இந்நிகழ்வின் முக்கியத்துவத்தை நாம் உணர முடிகிறது. எனவே தான் நாம் இந்நிகழ்வில் சந்திக்கின்ற இடம், மனிதர்கள், விண்ணக குரல் அனைத்தும் நம்மை உருமாறு நிறமாறாதே என்ற தெளிவுரை தருகிறார். மேகங்கள் சூழ்ந்து வர தாபோர் மலையில் ஆண்டவர் உருமாறினார். நம்மிலும் இன்று பல மாற்றங்களை முழுமையாக அவர் சொல்லித்தர விரும்புகிறார். ஏனென்றால் நாம் முழுமையை அடைய வேண்டும் நம்பிக்கையில். ஆனால் இன்று நிறமாறி கொண்டிருக்கிறோம் மனித சமுதாயம் அனைத்தும். இறைவாக்கினர்கள் மோயிசனும் எலியாவும் ஆண்டவரோடு இருந்தார்கள். அவரோடு பேசினார்கள். பல வகை பரிமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்களும் கூட, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவை சுமக்க போகிறீர், எங்களுக்காக மீட்பை கொண்டு வர போகிறீர் என்ற அந்த உருமாற்றத்திலே அவர்கள் தெளிவுரையோடு ஆண்டவரை நேசித்திருப்பார்கள். என்பார்ந்தவர்கள், இஸ்ரேலின் விடுதலை வீரர் மோயிசனும் இறைவாக்கினர்கள் தந்தை எனப்படும் எலியாவும் சாட்சியம் பகிர்ந்தது இதைத்தான். தந்தையின் குரலொலி இயேசு இறைவனின் மைந்தர் திருமுழுக்கிலே வெளிப்படுத்திய மகிழ்ச்சியை இரண்டாவது முறை பணி நிறைவடையும் நேரத்தில் வெளிப்படுத்தினார். தொடர்ந்து அவரது வார்த்தைக்கு மானிடர் செவிசாய்க்க வேண்டும் என்ற கட்டளையும் தருகிறார். இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என திருத்தூதர்கள் அறிந்து கொள்ளலாம். இயேசுவின் பாடுகளை புரிந்து கொள்ளவும், திருத்தூதர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பிக்கை கொள்ளவும் இந்நிகழ்வு நமக்கு சாட்சியாகவே அமைந்தது. இவ்வுலகில் வாழும் நாமும் உருமாற்றம் பெற வேண்டும். ஆனால் இன்று நிறமாறி கொண்டிருக்கிறோம். இடங்களுக்கும், எண்ணங்களுக்கும், செயல்களுக்கும், பதவிகளுக்கும், பணத்துக்கும், செல்வத்துக்கும் நிறமாறி கொண்டிருக்கிறோமே, நம்மில் உருமாற்றம் தேவையில்லையா என்று நாமும் சிந்திக்க வேண்டும். என்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவில் உருமாற வேண்டும். நம்பிக்கை தளர்ந்த நிலையிலிருந்து தளராத நம்பிக்கைக்கும், பொய்மையிலிருந்து வாய்மைக்கும், தீமையிலிருந்து நன்மைக்கும், ஊனியல்பிலிருந்து ஆவிக்குரிய வாழ்விற்கும் உருமாற்றம் பெற வேண்டும். நிறமாறாதே அன்பு நண்பர்களே, நிறமாறாதே. மாற்றத்தை தவிர மாறாதது எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நல்லவர்களாக உருமாற்றுகிற பொழுதுதான் இந்த உருமாற்றம் நம்மில் நன்மைகளையே வித்திடுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவரே நண்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஆண்டவர் மீண்டும் நம்மை அழைக்கிறார். தேவைக்கேற்ப அளவாக பேசுபவர் இயேசு. எப்போதும் அளவோடு பேசி தன் தந்தையின் அன்பை பறைசாற்றிவர். இப்போது தன் உருமாற்றத்தால் உண்மைகளை உணர்த்துகிறார். தன்னுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்றல்ல, மாறாக மனுக்குளம் மனமாறி இறைவனது அன்பு பாத்திரமாக வேண்டும் என்று தான் அவரது பயணம் சரியாகத்தானே துறந்தது. வெண்மேகம் போல வெண்மையாகவும் அமைதியான மனதை கொண்டிருக்க நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் நம் மனதிலே உணர முடியுமா? துன்ப துயரங்களை கண்டு துவண்டு விடாமல் இறைவனின் முழுமையான நம்பிக்கை கொள்வோம். அப்போது நமது நம்பிக்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையும். நாள்தோறும் நற்கருணையாக உருமாறி நம்மை நோக்கி வரும் நமது ஆண்டவரிடத்திலே முழுமையாக ஜெபியுங்கள். இறைவன் உங்களை வழிமாற்றுவார். ஆமாங்க, மனமாறுவோம், உருமாறுவோம், ஒருபோதும் நிறமாறாமல் இருப்போம். இறைவன் வழிநடக்க. குடும்பங்கள் இன்று உருமாற மறுக்கிறது, நிறமாறி கொண்டிருக்கிறது. சிந்திப்போமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, உமது உருமாற்றம் எங்களிலே மனமாற்றத்தை கொண்டு வர நாங்களும் இணைந்து உமது வார்த்தையோடு கடந்து செல்ல எங்களோடு தங்கும் ஆண்டவரே, நிறம் மாறும் தன்மையை ஒழிக்க. பிரைஸ் தி லார்ட்.